அன்பானவர்களே, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மன்னரை அல்லது ஒரு மத குருமாரை யாரை நீ தேர்ந்தெடுக்கணும்னாலும் ஒன்று இது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னா இதை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும். அப்போதான் அவன் தேர்ந்தெடுப்பான். இப்போ நம்ம ஃப்ரான்சிஸ் இருக்கார் இல்லைங்களா, இப்போ இருந்து போனாரே போப்பாண்டவர், அற்புதமான 256வது போப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போப்புகள்லேயும் ஒரு சிறந்த போப்பு யாருன்னா அவர் தான். ஃப்ரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் லியோன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நேற்று அந்த பேப்பரில் பார்த்து அமெரிக்கர் போல இருக்குது கொடுத்துருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குதுங்க, செம்ம படங்க. போப்பு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான் அந்த படம். ஆமாம், தெரியல போர்ப்பை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு. ஆமாம், ஒரு ரூம் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அந்த கார்டினல்ஸ் வராங்களே, அந்தந்த ஊரில் எங்கெங்கேயோ இருப்பாங்க. ஆமாம், அப்படி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து உள்ளே நீ போட்டு நான் போட்டு நீ போட்டு நான் போட்டு இப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகிடும். இதில் பெரிய விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து போப்பு கூட காசு கொடுத்து தாங்க ஆக வேண்டியது இருக்குது. இவ்வளோ மோசமான உலகம் இந்த உலகம், புரியல. அதனால் இங்கே காசு இல்லைன்னா ஒன்றும் மரியாதை இல்லை. ஆனால் உண்மையானவனுக்கு காசே தேவையில்லை. உண்மையானவனுக்கு காசு தேவையா? ஜான் பாஸ்கோவுக்கு காசு தேவையா? காசு தேவைன்னா சுகம் போயிடும், பரவாயில்லையா? இந்த ஜாலி, இந்த சந்தோஷம், இந்த திமிரா பேசுறேனே, இந்த ஜாலியாக டான்ஸு கீன்ஸு எல்லாம் கூத்துலாம் அடிக்கிறனே, காமெடிலாம் பண்ணுறேனே, முடியுமா? முடியாதுப்பா. அதான் நீ பண்ணுவார, அம்பானி பண்ணுவார, ரஜினிகாந்த் பண்ணுவாரா? அட நீ பண்ணுவியா? உன் வீட்டில் 1000 கார் நிற்கட்டும், என்ன மாதிரி நீ ஜாலியாக இருக்க முடியுமா? அதுதான் ஜான் பாஸ்கோ.